Class 8 Sanskrit New NCERT syllabus Deepakam book-இனுடைய lesson 1 பார்க்க போறோம். பிரதமஹ பாட்டஹ. லெசனோட பேரு சங்கஜத்வம் சம்வதத்வம். சங்கஜத்வம் அப்படின்னா மே யூ வாக் டுகெதர், எல்லாரும் ஒற்றுமையா ஒன்றாக நடக்கணும் அப்படின்றது. சம்வதத்வம் அப்படின்னா மே யூ ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ், எல்லாருடைய சொல்லும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றது. சங்கஜத்வம் சம்வதத்வம் அப்படின்றது ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதால சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகன்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். இப்போ லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நமஸ்தே ஆச்சாரியே அஸ்மார்க்கம் வித்யாலயஸ்ய கிரீடோத்சவே பாதகந்துக கிரீடாயாம் வயம் விஜயம் பிராப்தவந்தஹ. ஸோ இப்போ நமக்கு பார்க்கும் போதே தெரியுது, இங்கே ஒரு சார் இருக்காரு, இங்கே நிறைய பசங்க இருக்காங்க. உங்கள் ஸ்கூலோட இது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இந்த குழந்தைங்கெல்லாம் அவங்க டீச்சர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நமஸ்தே ஆச்சாரிய, நமஸ்தே அஸ்மாக்கம் வித்யாலஸ்ய, நம்முடைய பள்ளியில் நம்மளுடைய ஸ்கூல்ல கிரீடோத்சவே, கிரீடோத்சவே அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டேல பாதகந்துக்க கிரீடாயாம், அதாவது ஃபுட்பால் கேம்ல வயம் விஜயம் பிராப்தவந்தக, நாங்க தான் வின் பண்ணோம் அப்படின்னு இந்த குழந்தைங்களாம் டீச்சர் கிட்ட சொல்றாங்க. வர்தாபனானி அபிநந்தனம் பவதாம், அதுக்கு சார் என்ன சொல்றாரு, வர்தாபனானி அப்படின்னா விஷ் பண்றேன், கிரீட் பண்றேன், அபிநந்தனம்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு நான் விஷ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்குறேன். பவதாம் अपि भवन्तः जानन्ति यत् भवता प्रतिद्वन्द्विनः कथं पराजिता. ஸோ இப்போ என்ன சொல்றாரு, கிரீட் பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டு சொல்றாரு, அபி பவந்தஹ, பவந்தஹனா நீங்கள், ஜானந்தி உங்களுக்கு தெரியுமா, யத் பவதாம் பிரதித்வந்தினஹ, பிரதித்வந்தினா ஆப்போசிட் டீம். ஸோ உங்களுடைய அந்த ஆப்போசிட் டீம் பவதாம் பிரதித்வந்தினஹ கதம் பராஜிதா, எதனால தோத்து போயிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க, ஆம் ஜானாமி ஆச்சாரிய. ஸோ ஒரு குழந்தை சொல்கிறா, ஆம் ஜானாமி ஆச்சாரிய, எங்களுக்கு தெரியும். அஸ்மாக்கம் தலஸ்ய கிரீடகேஷு பரஸ்பரம் சம்யக் சாமஞ்சஸ்யம் ஆசித் கிந்து விபக்ஷி தலே தத்து நாஸ்தி. ஆமா எங்களுக்கு தெரியும் ஆச்சாரிய அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அஸ்மாக்கம் தலசிய, நம்மளுடைய டீம்ல, தல்னா டீம்னு அர்த்தம், தலசின டீமினுடைய, எங்களுடைய டீமினுடைய கிரீடகேஷு அப்படின்னா பிளேயர்ஸ். அப்ப நம்ம எங்க டீம்ல இருந்த அந்த பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்க, பரஸ்பரம் சம்யக் சாம்ஜஸ்யம் ஆசித். ஸோ அவங்களுக்குள்ள சம்யக்னா ரொம்ப நல்லா, சாம்ஜஸ்யம் அப்படின்னா ஹார்மோனியஸ், அதாவது எல்லாரும் ஒண்ணுக்கு ஒன்று சேர்ந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாங்க. கிந்தும் விபக்ஷி தலே, ஆனா அந்த ஆப்போசிட் டீம்ல தத்து நாஸ்தி, நா பிளஸ் அஸ்தி, அது இல்ல. ஆப்போசிட் டீம்ல அந்த ஹார்மோனி கிடையாது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம் ஆச்சாரிய. அப்ப இன்னொரு குழந்தை சொல்றான், ஆமா உண்மைதான் ஆச்சாரிய. தஸ்ய தலஸ்ய கிரீடகேஷு பரஸ்பரம் மனோபேதஹ துவேஷ பாவஹ ச ஆசித். ஸோ நம்ம கிட்ட இருந்த தஸ்ய தலசி, இந்த டீம்ல பரஸ்பரம், பரஸ்பரம்னா மியூச்சுவல், ஈச் அதர், மனோபேதஹ துவேஷ பாவஹ, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது, ஹேட்டட்னஸ், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள வெறுப்பு உணர்ச்சி கிடையாது, ச ஆசித் இல்லாம இருந்தாங்க. தே அந்யோன்யம் சகயோகம் ந கிருத்தவந்தக, ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அந்யோனம்னா ஈச் அதர், அவங்களுக்குள்ள சகயோகம் ந கிருத்தவந்தக, கோஆபரேட் பண்ணல. அந்த டீம்ல இருந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள கோஆபரேட் பண்ணாம இருந்தாங்க. தர்ஹி வதந்து விஜய பிராப்தயர்த்தம் கிம் கிம் ஆவசியம். உடனே சார் என்ன கேட்கிறாரு, தர்ஹி வதந்து அப்படின்னா சொல்லுங்க, விஜய பிராப்தயார்த்தம், பிராப்தியார்த்தம்னா அதாவது வெற்றி கிடைக்கிறதுக்கு கிம் கிம் அவசியம், என்னெல்லாம் தேவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆன்சர் பண்றாங்க பாருங்க. மிலித்வா காரியகரணம் ஏகதா பரஸ்பரம் சாமஞ்சஸ்யம் ச அவசியம். ஸோ மிலித்வா காரியகரணம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும், ஏகதா யுனைட்டடா இருக்கணும், பரஸ்பரம் சாமஞ்சஸ்யம் மியூச்சுவல் ஹார்மனி இருக்கணும், ச அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம் ஏவ யுக்தம் ஏஷ ஏவ சந்தேஷः வேத சங்கஜத்வம் சம்வதத்வம் இத்யேவம் பிரதத்தः. சத்தியமேவ யுக்தம், இதுதான் உண்மையான வார்த்தை. ஏஷ ஏவ, இதுதான், இந்த மெசேஜ் தான், சந்தேஷக வேதா, அதாவது வேதத்தில், வேதே
சப்தமி விபக்தியில் வருது பாருங்க. வேதே சங்கஜத்வம் சம்வதத்வம் இத்யேவம் பிரதத்தக இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சாரிய கஸ்மாத் வேதாத் கிரஹித்தஹ ஏஷஹ சந்தேஷஹ கஹ ச அஸ்ய அபிப்ராயஹ. குழந்தைங்க வந்து டீச்சர் கிட்ட கேட்குறாங்க, ஆச்சாரிய கஸ்மாத் வேதாத் அதாவது எதனால கிரஹித்தஹ ஏஷஹ சந்தேஷஹ எதுக்காக வேதத்துல இந்த ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. கஹச்ச அஸ்ய அபிப்ராய அதனுடைய இன்டென்ஷன் என்ன, ஸோ எந்த அபிப்பிராயத்துல இதை வேதத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டீச்சர் சொல்றாரு, ரிக்வேதே சஞ்ஞான் சூக்தியஸ்ய ஏஷக மந்திரான்ஷ். ஸோ இந்த மந்திரம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சக்ஞான் சூக்தியஸ்ய. ஸோ சக்ஞான் அந்த சூக்தி அப்படின்னா குட் சேயிங்ஸ் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ஸ் தான் அவங்க சூக்தின்னு சொல்றாங்க. இந்த சூக்தியில இது கொடுத்துருக்கு. ஏதத் சங்கடன் சூக்தம் இத்யபி பிரக்யாதம். இதையே வந்து சங்கடன் சூக்தம் அப்படின்னும் சொல்லுவாங்க, அப்படின்னும் இது புகழ்பெற்றிருக்கு. ஆகச்சந்து வயம் அஸ்ய சூக்தஸ்ய பிரசிதான் 3 மந்த்ரான் பட்டாமஹ. ஸோ எல்லாரும் வாங்க, வயம் நாம அஸ்ய சூக்தஸ்ய இன்னைக்கு நம்ம சூக்தி படிக்க போறோம். அந்த சூக்தியில் பிரசிதான் 3 ஃபேமஸா இருக்கக்கூடிய 3 மந்திரங்களை படிக்கலாம் வாங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஸோ உங்களுக்கு வந்து வேதத்தை பத்தின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோகன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராச்சீன பாரதிய ஞான் பரம்பராயம் வேதः சாக்ஷாத் பிரம்ம முகனிஹி ஸ்ருதா பவித்ரதமா தைவி வாக் இதி மன்யதே. பிராச்சீன் பாரதிய ஞான் பரம்பராய அதாவது நம்மளுடைய ஏன்ஷியன் ட்ரெடிஷன் ஆஃப் நாலேஜ்ல, நம்மளுடைய இந்தியன் ஏன்ஷியன் ட்ரெடிஷன் ஆஃப் நாலேஜ்ல வேதக அந்த வேதம் அப்படின்றது சாக்ஷாத் பிரம்ம முகினஹ ஸ்ருதா அதாவது பிரம்மனுடைய வாயிலிருந்து வந்த மாதிரி. ஸோ வாயிலிருந்து வந்ததுன்னு என்ன மீன் பண்றாங்க, பிரம்மனை சாக்ஷாத் பிரம்மனே வேதங்களை சொல்லி இருக்காரு, உச்சரித்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பவித்ரதமா தைவி வாக் அவருடைய வாயிலிருந்து வந்த ரொம்ப பவித்திரமான ரொம்ப சாக்ரெட் ஆன தைவி வாக் டிவைன் ஸ்பீச் தான் இந்த வேதங்கள் அப்படின்னு வந்து இந்தியன் ட்ரெடிஷன் ஆஃப் நாலேஜ்ல சொல்லப்பட்டிருக்கு. இதி மன்யதே அப்படின்னு நம்புறோம். வேதசிய சத்வாரஹ சம்ஹிதாக சந்தி. ஸோ வேதத்துல வந்து 4 சம்ஹிதா அப்படின்னா கலெக்ஷன்ஸ் சொல்லலாம். ஸோ 4 கலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது இருக்குது. ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வன வேதா, சேதி. ஸோ இந்த 4மே வந்து வேதத்துல இருக்கு. இமே வேதாக அத்ய விஸ்வஸ்ய பிராச்சீனதம சாகித்ய ரூபேன வித்வித்பிஹி மன்யந்தி. ஸோ இந்த வேதங்களை தான் அத்ய விஸ்வசிய இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல பிராச்சீனதம சாகித்ய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சாகித்ய எல்லா லிட்ரேச்சர்லயுமே ரொம்ப ஏன்ஷியன்டான லிட்ரேச்சரா வித்வத்பிஹி அதாவது ஸ்காலர்ஸால மன்யந்தே நம்பப்படுது. ஸோ நம்மளுடைய இந்த வேதம் தான் ஏன்ஷியன்ட் ஆன லிட்ரேச்சரா கருதப்படுது இந்த உலகத்திலே. பவந்தஹ சர்வே ஸ்நாத்வா சுத்த வஸ்திராணி பரிதாய பாதத்ராயம் பஹிஹி ஸ்தாபயித்வா. ஸோ நீங்க எல்லாரும் பவந்தஹ சர்வே ஸ்நாத்வா குளிச்சுட்டு சுத்த வஸ்திராணி பரிதாய நல்ல சுத்தமான துணிகளை போட்டுட்டு பாதத்ராயம் பஹிஹி அதாவது செருப்பெல்லாம் போட்டுட்டு ஸ்தாபயித்வா இதெல்லாம் போட்டுட்டு இங்க இருக்கீங்க. அஸ்யாம் பிரார்த்தனா சபாயம் சமுபஸ்திதாக. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சுத்தமா ரெடியாகி நம்மளுடைய பிரார்த்தனா சபாயம் நம்மளுடைய பிரேயர் மீட்டிங்ல இருக்கீங்க. சந்தி அதஹ ஆகச்சந்து பிராணாமஞ்சலிம் கிருத்வா நேத்ர மிலித்வா ஏகாக்ரசித்தேன சமவேதஸ்வரேன ச வேத மந்த்ரானாம் உச்சாரணம் குருமஹ. ஸோ நீங்களாம் ரொம்ப பியூரா நல்ல மனசோட நம்மளுடைய பிரேயர் ஹாலில் கூடி இருக்கீங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், ஆகச்சந்து எல்லாரும் சேர்ந்து பிராணமா அஞ்சலியும் கிருத்வா நல்லா எல்லாருமே பிராணமாஞ்சலினா பவு டவுன் பண்ணி வணங்கி நேத்ர மிலித்வா கண்களை மூடி ஏக சித்தேன அதாவது ஒரு மனசோட சமவேத ஸ்வரேன அதே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி சேர்ந்து மந்திரத்தை உச்சரிக்கலாம். வேதா மந்திரனாம் உச்சாரணம் குருமஹ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 மந்திரங்கள் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப மந்திரங்களை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பாவார்த்தம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் வேதத்துல இருக்கிற மந்திரம் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட நம்ம அதை கத்துக்கணும். மந்திரம் பார்க்கலாம். சங்கஜத்வம் சம்வதத்வம் சம் வோ மனாம்சி ஜானாதாம்.
தேவா பாகம் யதா பூர்வே சம்ஜானான உபாசதே. திரும்பவும் நான் ரீட் பண்றேன். சங்கஜத்வம் சம்வதத்வம் சம் வோ மனாம்சி ஜானதாம் தேவா பாகம் யதா பூர்வே சம்ஜானான உபாசதே. ரெண்டாவது ஸ்லோகன் பாருங்க. சமானோ மந்திரஹ சமித்திஹி சமானி சமானம் மனஹ சஹ சித்தமேஷாம் சமானம் மந்த் அபிமந்திரயே வஹ சமானேன வோ ஹவிஷா ஜுஹூமி. திரும்பவும் ரீட் பண்ற. சமானோ மந்திரஹ சமித்திஹி சமானி சமானம் மனஹ சஹ சித்தமேஷாம் சமானம் மந்திரம் அபிமந்திரயே வஹ சமானேன வோ ஹவிஷா ஜுஹூமி. தேர்ட் பாருங்க. சமானி வ ஆகுதிஹி சமானாஹ ஹிருதயானி வஹ சமானமஸ்து वो मनो यथा वह सु सह असति. திரும்பவும் ரீட் பண்ற. சமானி வ ஆகுதிஹி சமானா ஹிருதயானி வஹ சமானமஸ்து வோ மனோ யதா வஹ சு சஹ அசதி. ஸோ இப்போ இந்த 3 ஸ்லோகம்ஸ்க்கும் நம்மளுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேதத்தில் இருக்கிற மந்திரம் அப்படின்றதுனால ஸோ ஒரு வேர்டுக்கு நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான மீனிங் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹியூமன் கிரியேச்சர்ஸ் ஆகிய நாமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி வேதத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை தான் இந்த 3 ஸ்லோகன்லேயும் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருக்கணும், நம்மலாம் ஒன்றா இருக்கணும், ஒரு சிந்தனையோடு இருக்கணும், ஒரு மனசோடு இருக்கணும், ஹார்மோனியஸாக இந்த சொசைட்டி இருக்கணும் அப்படின்றத வேதத்தில் அப்போவே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் சண்டை, இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த ஸ்லோகன்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு யங் ஜென்ரேஷனான நீங்கள் இதை வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகனை உங்களுக்கு கொடுத்ததுக்கான இன்டென்ஷன். மந்த்ரானாம் பாவார்த்தம் ஜானிமஹ. இந்த மந்திரத்தினுடைய பாவார்த்தத்தை கத்துக்கலாம் வாங்கன்னு சொல்றாங்க. சங்கஜத்வம் சம்வதத்வம் சம் வோ மனாம்சி ஜானதாம் தேவாம் பாகம் யதா பூர்வே சம்ஜானனா உபாசதே. ஸோ இதுதான் மந்திரம். இதோட பதச்சேத்து பாருங்க. பதச்சேத் அப்படின்னா பத் அப்படின்னா இதனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பதச்சேத்தக அப்படின்னா வார்த்தையை பிரித்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சான்ஸ்கிரிட்டை நம்மளுக்கு தெரியும், வார்த்தைகள் சேர்த்து எழுதியிருப்பாங்க இல்லையா. அதை பிரித்து ஒரு ஸ்லோகன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பதச்சேத்தக பண்ணணும். பதச்சேத்தக பண்ணும்போது அந்த வார்த்தை நம்மளுக்கு பிரித்து கிடைக்கும். இங்கே பாருங்க. சங்கஜத்வம் சம்வதத்வம் சம். இந்த ஓ அப்படின்றது ஆக்சுவலா வஹ. மனாம்சி ஜானதாம். தேவா அப்படின்றது தேவாக. அதை பத்தா பிரிக்கும் போது நம்மளுக்கு அப்படிதான் வரும். பாகம் யதா பூர்வே சஞ்சானனாக உபாசதே. இதனுடைய அன்வயக. அன்வயக அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்லோகன் அப்படின்னு இருக்கும்போது அது பொயட்டிக் ஆர்டர்ல இருக்கும். பொயட்டிக் ஆர்டர்ல இருக்கும்போது நம்மளுக்கு அது சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம அதை என்ன பண்றோம்னா ப்ரோஸ் ஆர்டர்ல கொண்டு வரோம். ப்ரோஸ் ஆர்டர்ல கொண்டு வரும்போது உங்களுக்கு அது கண்டிப்பா புரியும். இன்னொரு விஷயம் அதுல என்ன அப்படின்னா ப்ரோஸ் ஆர்டர்ல கொண்டு வரும்போது அது போயமா இருக்கும்போது சில வார்த்தைகள் ஹிடனா இருக்கும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் போயம்ல. இப்போ ப்ரோஸ் ஆர்டர்ல கொண்டு வரும்போது அந்த வார்த்தைகளையும் நம்ம அங்கே எழுதுறோம். அதை தான் இங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அன்வயகல யூஎம், அதாவது நீங்கள்ன்றது நம்மளை குறிக்கிறாங்க, ஹியூமன் சொசைட்டியை குறிக்கிறாங்க. நீங்கள் சங்கஜத்வம். ஸோ சங்கஜத்வம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மே யூ வாக் டுகெதர். நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒன்னா நடக்கணும்னு சொல்றாங்க. சம்பதத்துவம் அதே மாதிரி மே யூ ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ். நீங்க எல்லாமே ஒற்றுமையா ஒரே வாய்ஸ்ல பேசணும். வஹ மனாசிம் சம்ஜானதாம். அதே மாதிரி உங்களோட மைண்டும் எப்படி இருக்கணும்னா ஒருத்தருடைய மைண்ட் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். யதா பூர்வே தேவாக பாகம் சஞ்சானதா உபாசதே. எப்படி பூர்வே அப்படின்னா ரொம்ப முன்ன காலத்துல தேவர்கள் இந்த சிருஷ்டியை படைக்கிறதுக்கு அவங்களுடைய பாகத்தை அவங்களுடைய வேலைகளை சஞ்சானனா உபாசத்தை. சஞ்சானனா அப்படின்னா ரொம்பவும் ஒற்றுமையோட ரொம்பவும் ஒரு பக்தியோட உபாசத்தே ரொம்ப பக்தியோட செஞ்சாங்களோ அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் ஆகிய நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாவார்த்தத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இது புரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்ப பாவார்த்தை பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வேதசிய ரிஷிஹி
ஆங்கிரசக. அதாவது வேதத்துல ஒரு ரிஷி இருக்காரு, அந்த வேதத்துல வந்து ஒரு ரிஷியை குறிப்பிட்டிருக்காங்க, அவர் பேர் வந்து ஆங்கிரசக. அவர் என்ன பண்ணுவார்னா பரமேஸ்வரஸ்ய சந்தேஷன மனுஷியானாம் உபதிஷதி. அவர் பரமேஸ்வரனுடைய கடவுளினுடைய மெசேஜஸை மனுஷனுக்கு சொல்லக்கூடியவரா இருந்தாரு அந்த ஆங்கிரஸ் அப்படின்றவர். அப்படின்னா பாத்தீங்கன்னா அவருக்கு என்னது, கடவுள் சொல்றது எல்லாமே அவருக்கு கேக்குது, அந்த மெசேஜை ஹியூமன் பீயிங்ஸுக்கு கொடுக்கறவரா இருந்தாரு அந்த ஆங்கிரஸ் அப்படின்றவர். அவரை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Angiras, a Vedic rishi of Hinduism, he is described in the Rig Veda as a teacher of divine knowledge, a mediator between men and gods. அதாவது மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு மீடியேட்டராகவே அவர் இருந்தார் அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா அவரு நம்மளுக்கு இதை சொல்கிற மாதிரி அப்படிதான் நம்மளுக்கு இந்த வேதத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாவார்த்த பாருங்க. வேதஸ்ய ரிஷிஹி ஆங்கிரசக பரமேஸ்வரஸ்ய சந்தேஷன மனுஷ்யானான் உபதிஷதி. ஹே மானவாக. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹே மானவாக யுயம் சர்வே, நீங்கள் எல்லாரும், ஸோ மனிதர்களாகிய நீங்கள் எல்லாரும் சங்கஜத்துவம். ஸோ இந்த சங்கஜத்துவம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் பாருங்க, ஒன்றாக நடக்கணும்னு சொல்றாங்க. அப்போ என்ன மீனிங், ஸ்வஸ்ய பரிவாரே, நம்மளுடைய குடும்பத்தையும், கனே அப்படின்னா குரூப், நம்மளுக்கான ஒரு மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மக்களையும், சமாஜே சொசைட்டி இந்த சமுதாயத்தையும், ராஷ்டிரே நேஷன் இந்த நேஷனையும், விஸ்வே இந்த கண்ட்ரி மொத்த இந்த உலகத்தையும், ச மிலித்வா அக்ரே கச்சத். ஸோ இவங்க எல்லாரையும் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணணும், முன்னேறி போகணும். அக்ரேனா டுவர்ட்ஸ், அதாவது முன்னேறி போகணும், கச்சத் முன்னேறி வாங்க. அதே மாதிரி அப்படி முன்னேறி வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா சம்பியூய அபியூதியம் சாதயம். ஸோ இந்த மாதிரி போகும்போது சம்பியூதியம் அப்படின்னா சம்பூய அப்படின்னா டுகெதர், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகும்போது, அக்ரே கச்சத் அபியூதியம் அதாவது ப்ராஸ்பரிட்டி முன்னேற்றம் அப்படின்றது சாத்தியம், சாத்தியமான ஒன்று. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பா நமக்கு முன்னேற்றம் சாத்தியம் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தை என்னன்னா, அப்ப இந்த வார்த்தைக்கு தான் இந்த மீனிங். அதே மாதிரி சம்பதத்துவம், இந்த சம்பதத்துவத்துக்கு என்ன மீனிங் பாருங்க, பரஸ்பரம் சம்யக் விசார வினிமயம் குருவந்தக ஏகஸ்வரேன வதத். என்ன சொல்றாங்க, பரஸ்பரம் சம்யக் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மியூச்சுவலா ரொம்ப ப்ராப்பரா விசார வினிமயம், அதாவது அந்த பேச்சு வார்த்தையை நடத்தும் போதே என்ன பண்ணணும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நல்ல முறையில சிறப்பான முறையில அதை பண்ணணும். ஏகஸ்வரேன வதத் யூனிசனா நம்ம அதை வந்து பேசணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வஹக்கு என்ன மீனிங் பாருங்க, யுஷ்மார்க்கம், அதாவது நீங்கள் மனாம்சி அப்படின்னா பரஸ்பரம் மனோபாவான், அதாவது நம்மளுடைய மியூச்சுவல் மனோபாவம், நம்மளோட மியூச்சுவல் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சம்ஜானதாம்னா சம்யக் ஜானிமக, ஒருத்தரும் அவங்களுடைய இன்னொருத்தவங்களோட அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரஸ்பரம் மனோபேதக மாஸ்துனா மா அஸ்துன்னு அர்த்தம். நம்மளுக்குள்ள மனோபேதக அந்த மனசுல வந்து டிஸ்கிரிமினேஷன் மா அஸ்து இருக்கக்கூடாது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனுடைய மீனிங். அதாவது சங்கஜத்துவம் சம்பதத்துவம் வஹ மனசாம் சம்ஜாதாம். இப்ப யதா பூர்வே தேவாக பாகம் சஞ்சானானா உபாசத்தை பார்க்கலாம். யதா பூர்வே அப்படின்னும் போது முன்காலத்துல, இது யதா பூர்வையோட மீனிங் பாருங்க. யதா சிருஷ்டே பாரம்ப காலே, இந்த சிருஷ்டி இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்தை படைக்க பாரம்ப காலம், ஆரம்பத்துல இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆரம்ப காலத்துல தேவாக. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தேவாகனா யார் அப்படின்னா பிரம்மனா சிருஷ்டாக அக்னி வாயு ஆதித்யாதிய பிரம்மாண்டிய சக்தியாக. ஸோ யாரெல்லாம் இந்த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், த பிரம்மன், அக்னி வாயு ஆதித்யான சூரியனை சொல்றாங்க. பிரம்மாண்ட சக்திகள், இது மாதிரியான பிரம்மாண்டமான சக்திகள் பாகம்னா அவங்களுடைய பாகம், சிருஷ்டி நிர்மாண யஜ்யஸ்ய சஃபல்யார்த்தம் ஸ்வம் கர்த்தவியம் ஸ்வீகிருத்திய. ஸோ பாகம்னா அவங்களுடைய பாகம் என்னது, இந்த சிருஷ்டி நிர்மாணம் பண்றதுக்கு யஜ்யஸ்ய அப்படின்னா ரொம்ப தவம்,
யக்யாவுடைய சஃபல்யார்த்தம் அதை சக்சஸ்ஃபுல்லா வரத்துக்காக ஸ்வம் கர்த்தவியம் ஸ்வீகிருத்திய அவங்களுடைய வேலைகள் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாம சஞ்சானனாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரஸ்பரம் உத்கிருஷ்ட சமன்வய பூர்வக். ஸோ அவங்க பரஸ்பரம் அவங்களுக்குள்ள உத்கிருஷ்ட சமன்வய அப்படின்னா எக்ஸலண்ட் ஹார்மனியோட ஒற்றுமையோட இணக்கமா அப்படின்னு சொல்லுவாங்களே எல்லாரும் சேர்ந்து பூர்வகம் எல்லாரும் சேர்ந்து இதை செய்யறாங்க. உபாசத்தை அப்படின்னா ஸ்வம் கர்ம நிர்வகன் அவங்கவுங்க உபாசத்தைனா வர்ஷிப்னு அர்த்தம். அப்போ என்ன இங்கே மீன் பண்ணுறாங்க அவங்கவுங்களுடைய அந்த கர்மம் அவங்கவுங்களுடைய அந்த வேலைகளை அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க செஞ்சாங்க. கடவுள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சிருஷ்டியை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றா இருந்து அவங்கவுங்களுடைய கடமையை செய்கிறாங்க. அதே மாதிரி மக்களாகி நாமும் இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்லோகனுடைய மீனிங். ததைவ யூயம் மனுஷ்யாக அதே மாதிரி நீங்கள் மனிதர்கள் அபி ஸ்வஸ்ய குடும்பஸ்ய தலஸ்ய லோகஸ்ய ச பிரகதையே நித்திய சம்பூய ஸ்வஸ்வ கர்த்தவஸ்ய சுச்சாரு நிர்வாகம் குருத். ஸோ என்ன நம்மளுக்கு கன்க்ளூட் பண்றாங்கன்னா அதே மாதிரி மனிதர்களாகிய நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோடைய உங்களுடைய குரூப்போட உங்களுடைய லோகசியம் உங்களுடைய லோகம் அதாவது உங்களுடைய உலகத்தோட ச பிரகதையே நித்திய சம்பூய ப்ராக்ரஸுக்காக சம்பூய அப்படின்னா டுகெதர் ப்ராக்ரஸ்க்காக எப்பயுமே ஒன்றா சேர்ந்து ஸ்வ கர்த்தவசிய சுச்சாரு நம்மளுடைய டியூட்டியை சுச்சாரு நிர்வாகம் கூறுது ரொம்ப ஸ்மூத்தா நம்ம பண்ணணும்னு சொல்றாங்க. இத்தம் யூயம் சர்வே வைமனஸ்யம் பரித்யஜ்ய ஐக்கிய பாவேன ஜீவத். ஸோ இந்த வழியில நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா வைமனஸ்ய பரிதச்சி அதாவது எனிமிட்டி ஒருத்தருக்கு உள்ள அந்த எனிமிட்டி அந்த எதிரின்ற அந்த பாவத்தை விட்டுட்டு பரிதேச்சிய ஐக்கிய பாவேன அப்படின்னா ரொம்ப யுனைட்டடான இருக்க அந்த பாவத்துல ஜீவத் அந்த மாதிரி வாழணும்னு சொல்றாங்க. ஜீவத் ததா சர்வே அபிஷ்டஃபலானி ச பிராப்னுத். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே அபிஷ்டஃபலானினா நமக்கு என்ன தேவையோ நம்மளோட ரிசல்ட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்ம விரும்பின அந்த ரிசல்ட்டை கண்டிப்பாக நம்ம சேர்ந்து நம்மளுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். சமானோ மந்திரஹ சமிதிஹி சமானி சமானம் மனஹ சஹ சித்தமேஷாம் சமானம் மந்திரம் அபிமந்திரயே வஹ சமானேன ஓ ஹவிஷா ஜுஹூமி. இதோட பதச்சேதக பார்க்கலாம். சமானஹ மந்திரஹ சமிதிஹி சமானி சமானம் மனஹ சஹ சித்தம் ஏஷாம் சமானம் மந்திரம் அபிமந்திரயே வஹ சமானேன வஹ ஹவிஷா ஜுஹூமி. அன்வயக பார்க்கலாம். ஸோ அன்வயக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோஸ் ஆர்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏஷாம் மந்திரஹ சமானஹ. ஸோ இந்த இடத்துல மந்திரஹ அப்படின்றது மந்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை தான் சொல்கிறாங்க. கண்டெம்ப்ளேஷன் எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுடைய புக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் தான் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற மீனிங் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ கண்டெம்ப்ளேஷன் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள். ஏஷாம் மந்திரஹ சமானஹ. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா சமானமாக இருக்கணும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். நம்மள அப்படின்னும் போது ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்கும் ஒரே எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமிதி சமானி நம்மளுடைய ரெசல்யூஷன்ஸ் அதுவும் சமானமாக இருக்கணும். மனஹ சமானம் சித்தம் சஹ அஸ்து. நம்மளுடைய மனசினும் சமானம் சித்தம் எண்ணங்களும் எப்படி இருக்கணும் சித்தங்கள் தாட் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. வஹ சமானம் மந்திரம் அபிமந்திரையே. ஸோ இந்த சமானமாக இருக்கிற அந்த எண்ணங்களை அபிமந்திரையே வஹ சமானேன என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை அபிமந்திரையேன எல்லாரிடத்தும் நம்ம என்ன பண்ணணும்னா பரப்பணும். வஹ சமானேன ஹவிஷா ஜுஹூமி நல்ல ப்ரேயரோட இதை வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்ற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. இதோட பாவார்த்தை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏஷாம் ஏகஸ்மின் கர்மணி சக பிரவர்த்தானாம் ஏஷாம். ஸோ இந்த ஏஷாம்ன்றது எல்லாரையும் எப்படி குறிக்கிறாங்கன்னா ஏகஸ்மின் கர்மணி சக பிரவர்த்தானாம். ஸோ எல்லாரும் ஒரே வேலையில ஈடுபட்டு இருக்கிற அந்த எண்ணங்களுடையவர்களை அந்த ஏஷாம் மந்திரஹனா சிந்தனம் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தை. சமானக இந்த சமானக எதை குறிக்குது பரஸ்பரம் சௌஹார்தய பூர்வம் பவத்து. ஸோ எல்லாருடைய எண்ணங்களும் எப்படி இருக்குன்னா பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌஹார்தய பூர்ண பவத்து ஹார்மோனியஸா இருக்கட்டும். பவத்து அப்படின்னும் போது இருக்கட்டும் அதை கடவுள் நம்மளுக்கு ஒரு மெசேஜா இது இருக்கு. எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்றாக இருக்கட்டும்.
ஏஷாம் ச சமித்திஹி அவர்களுடைய சமித்திஹி அப்படின்னா லட்சிய சித்திஹி கோல் அச்சீவ்மெண்ட் அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய அந்த கோலும் சமானி சமானா பவத்து அவங்க அந்த அச்சீவ் பண்ண வேண்டிய கோலுமே ஒன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. மனஹன்னு என்ன அர்த்தம்னா மனஹ ச சமானம் மனசும் அந்த மனசு அப்படின்றது எதை சொல்றாங்க எண்ணங்களும் ஒன்னா சமானம்னா என்னது சௌமனஸ்ய பூர்ணம் அஸ்து அதாவது ஃபுல் ஆஃப் ஜென்டில்னஸ் சொல்றாங்க. மனசும் எப்படி இருக்கணும் ரொம்ப ஜென்டிலா இருக்கணும். ததாச்ச சித்தம் புத்திஜன்யம் ஞாத்தம் சித்தம்ன்றது எதை மீன் பண்றாங்க நம்மளோட இன்டெலெக்சுவல் நாலேஜை மீன் பண்றாங்க. அப்பி சக ஏகீபூதம் அஸ்து அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுவுமே யுனைட்டடா இருக்கணும். கிருஹே வர்க்கே லோகே ச பரஸ்பரம் துவேஷம் வினா சர்வே சுகேன சௌஹார்திய பூர்ணம் ஜீவனம் பாப்பேஹு. ஸோ கிருஹே வர்க்கே ஸோ வீட்டிலையும் சரி வர்க்குன்னா நம்மளுடைய கிளாஸ் ஆஃப் பீப்புளை சொல்றாங்க. லோகே இந்த லோகத்துல ச பரஸ்பரம் துவேஷம் எல்லாரும் என்ன பண்ணோம் மியூச்சுவலா அந்த ஹேட்டட்னஸை விட்டுட்டு வெறுப்புணர்ச்சியை விட்டுட்டு சர்வே சுகேன எல்லாரும் சந்தோஷமா சௌஹார்திய பூர்ணம் அது ரொம்ப ஹார்மோனியஸான வாழ்க்கைய பாப்பேஹு அப்படின்னா வாழணும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ மனுஜாக இந்த லைனுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற லைன் ஃபர்ஸ்ட் லைனுக்கு இப்போ முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு ஏ மனுஜாக ஸோ மனுஷத்தை சொல்றாங்க மனிதர்களே வஹ அதாவது உஷ்மார்க்கம் உங்களுக்கு சமானம் மந்திரம்னா என்ன பாருங்க அந்யோன்ய மந்திரணம். ஸோ ஒருத்தருக்கும் இருக்கிற அந்த மனசினுடைய எண்ணங்கள் சங்கடித்த சங்கல்பம் அதாவது மனசுல இருக்கிற சங்கல்பம் அப்படின்னா நம்மளுடைய ரெசல்யூஷனை சொல்றாங்க நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அபிமந்திரையே அகம் சன்ஸ்கரோமி அபிமந்திரையே அப்படின்னா நான் அதை சொல்றேன். நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இது யாருன்றதை நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். அகம் சன்ஸ்கரோமி நான் அதை ரிப்பீட்டடா சொல்றேன். எப்படி சொல்றேன் திவ்ய பாவேன யோஜயித்வா பிரகடயாமி நான் அதை மேனிஃபெஸ்ட் பண்றேன். மேனிஃபெஸ்ட்னா என்ன அர்த்தம் பிரச்சாரம் பண்றேன். எப்படி பிரச்சாரம் பண்றேன்னா திவ்ய பாவேன யோஜயித்வா டிவைன் ஃபீலிங்கோட சேர்ந்து நான் அதை சொல்றேன். சன்ஸ்கரோமி அபிமந்திரம் பண்றேன் அதை நான் சொல்றேன். யாருக்கு அப்படின்னா எல்லா சங்கல்பமும் சேர்ந்து இருக்கிற அந்த மனிதனுக்கு வஹ அதாவது திரும்பவும் சொல்றாங்க உங்களுக்காக சங்கடித்தானம் யுஷ்மாக்கம் ஒற்றுமையா சேர்ந்து இருக்கிற நீங்கள் உஷ்மாக்கம் சமானேன என்ன மீனிங் சமூகிக்கியா அதாவது ரொம்ப கலெக்டிவா ஹவிஷா பிரார்த்தனையா. ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே சிந்தனையோட ஒரே ரிசல்யூஷனோட கலெக்டிவா நம்ம பிரார்த்தனையா ஜுஹோமி பிரார்த்தனை பண்ணணும். ஜுஹோமி அகம் ஞானகும் தியான யஜ்யம் சம்பாதயாமி நான் அந்த நீங்க இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா தியான யஜ்யம் நான் அது ஒரு பிரார்த்தனையா நான் பண்றேன். சம்பாதயாமி அப்படின்னு சொல்றாங்க. இத்தம் இந்த மாதிரி யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஷயக மகாத்மனக அதாவது சேஜஸும் பெரிய பெரிய கிரேட் சோல்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது பெரிய மனசுடையவர்களும் பெரிய என்ன சொல்றது நம்மளுக்காக வாழ்ந்த அந்த ருஷி முனிவர்களும் என்ன சொல்றாங்க சர்வதா சம்மானஸ்ய பூர்ணம் ரொம்ப ஹார்மோனியஸா சங்கல்பம் மந்திரன் சேர்ந்து இந்த மந்திரத்தை இந்த எண்ணத்தை திவ்ய பாவேன யோஜயித்துவா ரொம்ப டிவைன் ஃபீலிங்கோட சமாஜே பிரச்சாரயந்தி இந்த சமாஜத்துல சொல்றாங்க சொசைட்டில சொல்றாங்க. தஸ்ய சஃபல்யார்த்தம் பரமேஸ்வரம் பிரார்த்தயந்தே. ஸோ இந்த சக்சஸுக்காக இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரே எண்ணங்களோட பண்ற இந்த மனிதர்களுக்காக நாங்க ப்ரே பண்றோம். சமூகிக்வா கலெக்டிவா இருக்கிற அந்த மனுஷங்களுக்காக ஹவிஷா அப்படின்னா பிரார்த்தனையா. ஸோ எப்படி பிரார்த்தனை பண்றோம் ஜுஹோமினா என்ன அர்த்தம் அகம் தியான யஜ்யம். ஸோ எங்களுடைய நாலேஜோட சேர்ந்த ஒரு யஜ்யா ஒரு பெர்ஃபார்ம் பண்றோம். சம்பாதயாமி யாகம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் இந்த இடத்துல யஜ்யம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். சமானி வ ஆகுதிஹி சமானா ஹிருதயானி வஹ சமானமஸ்து வோ மனோ யதா வஹ சூசக அசதி. பதச்சேத்து பாருங்க. சமானி வஹ ஆகுதிஹி சமானா ஹிருதயானி வஹ சமானம் அஸ்து வஹ மனஹ யதா வஹ சூசக அஸ்தி. ஸோ அன்வய பாருங்க.
ஹே மாணவாக. ஸோ அன்வயகல நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அன்வயகல சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எழுதிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹே மாணவாக, ஏ மனிதர்களே, வ ஆகுதிஹி. ஸோ உங்களுடைய ரெசல்யூஷன் சமானி. ஸோ திரும்பவும் இதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க, சமானமாக இருக்கணும், எல்லாருமே ஒற்றுமையோடு இருக்கணும், ஒரே எண்ணத்தோடு இருக்கணும். வஹ ஹிருதயானி சமானாக சந்து, அந்த ஹிருதயத்தில் இருக்கிற எண்ணங்களும் சமமாக இருக்கணும். யதாவக சஹசு அசதி. ஸோ எந்த இடத்துல நீங்கள் யுனைட்டடாக இருக்கீங்களோ வஹ மனஹ சமானம் அஸ்து, அந்த மனசும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். சமம்ன்றது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஒற்றுமையை மீன் பண்ணுறாங்க. பாவார்த்த பாருங்க, ஏ மாணவாக, இந்த வஹக்கு என்ன மீனிங், யுஷ்மாக்கம், உங்களுடைய ஆகுதிஹினா என்னது, சங்கல்பம், ரெசல்யூஷன். சங்கல்பம் அப்படின்றது நீ என்ன நினைக்கிறியோ, என்ன நீ அடையணும்னு நினைக்கிறியோ அதுதான் சங்கல்பம் இல்லையா. சங்கல்பக சமானி சமானக அஸ்து, சமானமாக இருக்கு. வஹ ஹிருதயானி யுஷ்மாக்கம் ஹிருதயானி, உங்களுடைய ஹிருதயம் சமானா, அதாவது சமானமா இருக்கு. சமரஸ்ய பூர்ணானி சந்து, ஃபுல் ஆஃப் ஹார்மனி, ஒற்றுமையா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னாங்க. செகண்ட் இதில் சேஜஸ் முனிவர்கள்லாம் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. தேர்ட் இதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யதா ஏன வஹ யுஷ்மாக்கம் சக சங்கடன், யதா எப்போவெல்லாம், வஹ உஷ்மார்க்கம் நீங்கள், சக சங்கடனம் அதாவது அசோசியேஷன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்களோ, சு அப்படின்னா சோபனம் உத்கிருஷ்டனம் ச, சோபனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த உலகம் முன்னேற்ற பாதையில் போகுது, இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அஸ்தி பவதி தத்தா வஹ மனஹ உஷ்மாக்கம் மனஹ சமானம். ஸோ அந்த மாதிரி இருக்க மனசு எப்படி இருக்கும்னா சமானம். இந்த சமானம்க்கு என்ன மீனிங்னா சாமாஞ்சஸ்ய யுதம், அதாவது ஹார்மோனியஸ், ஏக்கரூபம் ச அஸ்து, ரொம்ப ஹார்மோனியஸாக யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நமக்கு எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க பாருங்கள், அனேன ஏவ பரிவாரே, அதனால். ஸோ ஃபஸ்ட் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்றா மனசோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் ஒற்றுமையாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அனேன ஏவ பரிவாரின, அதனால் ஏவ பரிவாரே, உங்களுடைய பரிவாரம் அதாவது ஃபேமிலி, கனே உங்களுடைய குரூப்பு, சமாஜே சொசைட்டி, ராஷ்ட்ரே நேஷனல், விஸ்வ வேர்ல்டு ச சுகம் சாந்தி மைத்ரி பாவக ச விராஜதே. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே என்ன கொடுக்கும் அப்படின்னா சுகம், சாந்தி, மைத்ரி பாவக, அதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தோழமையை வந்து அது கொண்டு வரும்னு சொல்றாங்க. எதைஹி மந்த்ரைஹி சங்கடித்த ரூபேன சஹஜீவனஸ்ய கிருத்தே பிரேரணா லப்யதே. இந்த மந்திரம், இந்த எண்ணம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா சங்கடித்த ரூபேன, ரொம்ப ஆர்கனைஸ்டு மேனரோட, சகஜீவனஸ்ய கிருத்தே, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒற்றுமை எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுக்கு பிரேரணா லப்யத்தை, இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிற எண்ணங்கள் தான் நம்ம ஒற்றுமையாக வாழ்றதுக்கான விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கும், எண்ணங்கத்தை நமக்கு கொடுக்கும். ஏதேன ஸ்வஜீவனே லோகே ச பிரசன்னதா சௌமனஸ்யம் உற்சாக ஆயுஹு ஆரோக்கியம் விஜயஹ சமிருத்திஹி தர்மஹ ஞான பிராப்திஹி ஆத்ம திருப்திஹி ச பவதி. இதனால நம்மளுக்கு வேற என்ன கிடைக்கும், ஏதேன ஸ்வஜீவனை, இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில, லோகே ச வாழ்க்கையிலையும் சரி, லோகம் எல்லாருக்கும் சரி, பிரசன்னதா ஹாப்பினஸ், சௌமனஸ்யம் அதாவது பீஸ், உற்சாகம் எந்தூசியாசம், ஆயு லாங்கிட்டிவிட்டி அதாவது ரொம்ப நாள் வாழ்றதுக்கான இது, ஆரோக்கியம் ஹெல்த்தை கொடுக்கும், விஜயக நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குது, சமர்த்திகி ப்ராஸ்பரிட்டி நம்ம மேலும் மேலும் வளரத்துக்கான வளர்ச்சியை கொடுக்குது, தர்மக நம்ம தர்மத்தை கடைப்பிடிச்சு வாழ்றதுக்கும், ஞான பிராப்திகி நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கிறதுக்கும், ஆத்ம திருப்திகி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவும் அதுதான் இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை தான் இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன், இந்த 3 ஸ்லோகனுமே வேதத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரே விஷயத்தை தான் ரொம்ப அழகாகவும் உங்களுக்கு புரியும் மாதிரியா சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் திரும்பவும் ரீட் பண்ணும், அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்லோகனை பைஹார்ட் பண்ணுறது கூட ரொம்ப நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸில் உங்களுக்கு ஸ்லோகனில் வந்து பிளாங்க் கொடுத்து அதை ஃபில் பண்ணுற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோகன்ஸை முடிஞ்ச வரைக்கும் பைஹார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாவார்த்தம் நீங்கள் பைஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெசன் ரொம்ப ஈஸியாகிடும் சில்ட்ரன். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்பவும் கவனிச்சிங்கன்னா இன்னும் நல்லா புரியும். வேர்ட் பை வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.